வணக்கம் வெல்கம் டு பிஎஸ்எஸ்எட் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8 நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்ல அடிஷன் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜன்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அடிஷன் ஆஃப் HCN பார்த்துருப்போம், அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் பார்த்துருப்போம். ஸோ அதே இதுல அடிஷன் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜன் பார்க்க போறோம். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அதனுடைய கார்பனைல் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் ஆகும். ஸோ நம்மளுக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ஆட் பண்ணும் பொழுது இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ அப்போ நம்ம ஒரு பிரைமரி செகண்டரி அல்லது டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னா அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா RMgX. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஆர் பார்ட் வேணும், அல்கில் அல்லது அரைல் என்ன வேணுமோ அந்த பார்ட்டை நம்ம இங்க ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ யூஸ்வலா எக்ஸ் அப்படின்றது ஒன்று பிஆரா இருக்கலாம் அல்லது சிஎல்ஆ இருக்கலாம். ஸோ இதுதான் காமனா நம்மளுக்கு கொடுக்கறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரியாக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட் இது ஆல்டிஹைடாகவும் இருக்கலாம் அல்லது கீட்டோன் ஆகவும் இருக்கலாம். இதுல நம்ம ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடுறோம். சரியா, RMgX. இது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் தான் நடக்கும், ட்ரை ஈத்தர். சரியா, ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்பவுமே கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர் பார்ட் கார்பனுக்கு போகும் பொழுது இந்த MgX பார்ட் எதுக்கு போகும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு போகும். ஸோ அட்டாச்மெண்ட் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ இது C, இந்த பக்கம் பாண்டு. இப்போ இதுல ஒரு பக்கம் நம்மளுக்கு ஆக்சிஜன் கூட MgXும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஆர் பார்ட்டும் அட்டாச் ஆகும். இப்போ இதுல நம்ம ஹைட்ரோலைஸ் பண்றோம். ஸோ H2O போடும் பொழுது H2O அப்படின்னா HOH இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கும் மெக்னீஷியமுக்கும் நடுவில் பிரேக் ஆயிட்டு ஆக்சிஜன்ல ஹைட்ரஜனும் Mgல OHும் போய் அட்டாச் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன, ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இது C பாண்டு, இந்த பக்கம் பார்த்தோம்னா OH இருக்கும், இந்த பக்கம் R இருக்கும். ஸோ நமக்கு ஆல்கஹால் ப்ராடக்டா இருக்கும். பிளஸ் Mg, இதுல ஒரு பக்கம் OHும் இன்னொரு பக்கம் Xும் இருக்கும். சரியா, ஸோ இதுதான் ஜென்ரலா அந்த மெக்கானிசம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பார்ட் எப்படி ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ல கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் ஆகுது அப்படின்னு. ஸோ இது ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கார்பனைல் காம்பவுண்ட் போய் அட்டாக் பண்ணுது. ரெண்டாவது கிடைக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியேட்டை ஹைட்ரோலைஸ் ஆகும் பொழுது நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரியான ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆல்கஹால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்லையும் நம்ம இதை படிச்சிருக்கலாம். பிரைமரினா எப்படி, எதை எந்த கார்பனைல் காம்பவுண்ட் போடணும், செகண்டரினா என்ன போடணும், டெர்ஷரினா என்ன போடணும் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, சரியா, பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரியாக்ஷன் ஆஃப் ஃபார்மல்டிஹைடு வித் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஃபார்மல்டிஹைட்னா ஃபார்முலா என்ன, HCHO. ஸோ இதை நம்ம ஃபார்மல்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம். ஐயூபேக் நேம் நம்ம எழுதும் போது இதை மெத்தனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு கன்வர்ஷன்ல வாட் ஹேப்பன்ஸ் வென் மெத்தனல் இஸ் ட்ரீட்டட் வித் கிரிக்னார்ட் ரியேஜென்ட், ஏதாவது ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இப்போ RMgX நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆருக்கு மெத்தில் குரூப் எடுத்துக்கோம். ஸோ CH3MgXக்கு Br எடுத்துக்கோம். இப்போ இந்த ஃபார்மல்டிஹைடும் இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா, மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ HCH double bond O
ப்ளஸ் நம்ம இந்த இடத்துல CH3MgBr. ஸோ நம்ம இங்க எடுக்கக்கூடிய இந்த CH3 பொறுத்து நம்மளுக்கு வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரி வரப்போறது இல்லை. நம்ம என்ன ஆல்டிஹைடு இல்லை என்ன கீட்டோன் எடுத்துக்கிறோமோ, அதாவது என்ன கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி போக போகுது. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், அந்த ஒரு ஆர் பார்ட் எடுத்துட்டு போய் நம்ம ஒரு எதுல சேர்த்துருவோம் அப்படின்னா நம்ம வந்து கார்பனைல் கார்பன்ல சேர்த்துறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ரை ஈத்தர். இப்போ என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. அப்போது நம்மளுக்கு எக்ஸாம்லையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை இங்கே போட்டுடணும், இதை இங்கே போய் அட்டாச் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஹெச், இந்த சி, இந்த ஹெச் அப்படியே இருக்க போகுது. இப்போ இங்கே வந்து நம்ம CH3 போடுறோம், இந்த இடத்துல OMgBr போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது H2O போடும் பொழுது இந்த இடத்துல பிரேக் வரும், இதில் ஹெச்சும் இதில் OH. ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல CH3, இது CH2OH ப்ளஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது, MgOHBr. ஸோ இது வந்து பிரைமரி ஆல்கஹால், நமக்கு பேர் வந்து எத்தனால். சரி, அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா, ஸோ பிரைமரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது மெத்தனல் எடுத்துக்கணும். சரி, அப்போ ஒரு மெத்தனல்ல ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ நீங்க வைஸ் வர்சா எப்படி வேணாலும் நீங்க வந்து அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இன்கேஸ் வந்து செகண்டரி ஆல்கஹால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, சரியா? ஸோ செகண்டரி ஆல்கஹால் நம்ம ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் இங்க பார்க்கல, நம்ம வந்து ரியாக்ஷன் தான் பார்க்குறோம், அடிஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஸோ நம்ம அதை வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி ப்ரிப்ரேஷனுக்கு படித்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்றதுக்கு தான் பிரைமரி செகண்டரி போடுறோம். அல்லது நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அசிட்டால்டிஹைடு கொடுத்துருக்காங்க, அசிட்டால்டிஹைடு ஆர் எத்தனால் கொடுத்துருக்காங்க. So what happens when ethanol is treated with the Grignard reagent கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம இதே மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்துக்கிறோம். ரியாக்ஷன் அப்போ என்ன வரும், CH3C டபுள் பாண்ட் OH. இதில் நம்ம மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு போடுறோம். இன் presence of ட்ரை ஈத்தர் போடும்போது என்ன ஆகும், இந்த CH3 எங்க போகுது, கார்பனுக்கு போகுது. MgBr எங்க போகும், ஆக்சிஜனுக்கு போய் அட்டாச் ஆகும் பொழுது நமக்கு CH3CH ஒரு பாண்டில் மறுபடி CH3, இன்னொரு பாண்டில் OMgBr. ஸோ இது ஃபர்தராக ஹைட்ரோலைஸ் ஆகுது. ஆகும் பொழுது என்ன ஆகும், இந்த இடத்துல பாண்டை உடைக்கிறோம். ஸோ HOH. அப்போ ப்ராடக்ட் வந்து CH3. ஓகேவா? அதுக்கப்புறம் சி, இந்த இடத்துல ஒரு ஹெச் இருக்கு, இப்போ இதுல மறுபடி ஒரு CH3 அட்டாச் ஆயிருக்கு, இதுல அப்புறம் ஒரு OH. ஸோ இது நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குது பிளஸ் MgOHBr. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அடிச்ச செகண்டரி ஆல்கஹாலுக்கு பேர் என்ன, ரெண்டாவது கார்பன்ல OH அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 3 கார்பன் இருக்கு, அதனால 2 ப்ரோபனால். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிட்டோம்.
சரியா? ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய கார்பனைல் காம்பவுண்ட் வந்து அசிட்டால்டிஹைட். ஸோ நம்மளுக்கு அதனுடைய லென்த் அல்லது வந்து அதனுடைய கார்பன் கவுண்ட் சேஞ்சஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருக்கிற ஆர் பார்ட்டை பேஸ் பண்ணி போகும். அடுத்தது இன்கேஸ் டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு போகணும் அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா அசிட்டோன் எடுத்துக்குவோம். ஸோ கீட்டோனுக்கு போயிடுறோம். CH3 COCH3 இதோட காமன் நேம் அசிட்டோன். ஐபேக் நேம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோப்பனோன். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தது வந்து ரெண்டுமே ஆல்டிஹைட். பிரைமரிக்கு ஃபார்மல்டிஹைட் அதாவது மெத்தனால் எடுத்திருக்கோம். செகண்டரிக்கு வந்து அசிட்டால்டிஹைட் அதாவது எத்தனால் எடுத்திருக்கோம். டெர்ஷரிக்கு நம்ம வரும்பொழுது நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா கீட்டோன் எடுத்திருக்கோம், அதாவது அசிட்டோன் எடுக்கிறோம். ஸோ ரியாக்ஷன் எழுதுவோம். CH3 C double bond O CH3 plus அதே மெத்தில் மெக்னீசியம் bromide in presence of dry ether. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். CH3 எங்க எடுத்துட்டு போறோம் கார்பனுக்கு. MgBr எங்க எடுத்துட்டு போறோம் ஆக்சிஜனுக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3 அப்படியே இருக்கும். இந்த CH3 அப்படியே இருக்கு. இப்போ ஒரு பாண்ட்ல நம்மளுக்கு CH3யும் இன்னொரு பாண்ட்ல OMgBrம் வருது. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது பாண்ட் எங்க கிளீவ் ஆகும்? ஆக்சிஜன்ல. ஸோ இங்க ஹெச்சும் இங்க OHம். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் இது CH3, 3 CH3 அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1 ஏற்கனவே எழுதிட்டோம், இது 2, இது 3, 4வது பாண்டுக்கு OH. ஸோ அப்போ பார்த்தோம்னா இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் பார்ட்டு பிளஸ் MgOH இப்போ இதுக்கு வந்து நம்ம காமன் நேமும் கொடுக்கலாம் அல்லது வந்து ஐபேக் நேமும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஐபேக் நேம் கொடுத்தோம்னா இதுதான் வந்து லாங் செயின். அப்போ செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, அதே செகண்ட் பொசிஷன்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆல்கஹால் பார்ட் இருக்கு. ஸோ இது வந்து 2 மெத்தில் ப்ரோப்பான் 2 ஆல் அல்லது 2 மெத்தில் 2 ப்ரோப்பனால் சொல்லலாம், அல்லது டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ காமனாக சொல்கிறோம் அப்படின்னா டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். இது வந்து நம்மளுக்கு அசிட்டோன் அல்லது ஐபேக் நேம் அப்படின்னா ப்ரோப்பனோன். சரியா? ஸோ இதுதான் வந்து அடிஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட் டு கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இது முக்கியமாக எந்த இடத்துக்கு நமக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்கஹாலினுடைய ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனில் இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸினுடைய நியூக்ளியோஃபிலிக் அடிஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ.